கோயம்புத்தூருக்குள்ள ஒரு இடம் வீடு இதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சாலே தலை சுத்துற அளவுக்கு பிரைஸ் ஏறி போயிருக்குங்க. என்ன வீடுன்னு போனா குரோர்ல சொல்றாங்க, இடம்னு போனா 10 லட்சம் 15 லட்சம்னு இஷ்டத்துக்கு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் அவங்களோட புத்தம் புதிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் அப்படின்னாலே ஆல்ரெடி தெரியும், கோயம்புத்தூர் ஃபுல்லாவே ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டை என்ஹான்ஸ்டா பண்ணி ஃபார்ம்லேண்ட்ல வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அதுல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றதை விட மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ்ல இருந்து நிரஞ்சனா சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சிஸ்டர், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மெட்ரோ சிட்டிலேருந்து நிரஞ்சனா வந்திருக்கேன். இந்த அருமையான பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டோட நேம் வந்து மவுண்டன் வியூ. கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் தெரியும், சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோடு. அதுலேருந்து அமிதா யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேருந்து 5 மினிட்ஸ் ட்ராவல்ஸ்லேயே நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம்லைன் ப்ராஜெக்ட்டுங்க இது. எஸ், ஏன்னா மெட்ரோ சிட்டி அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் புதுசாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மக்களுக்கு பர்டிகுலராக தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பொள்ளாச்சி ரோடு ஆகட்டும் இல்லை இந்த ரோடு ஆகட்டும், மேக்ஸிமம் ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டில் கஸ்டமருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. லைக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், கொக்கோ பே ஃபார்ம்ஸ் இருந்தது, அப்புறம் ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ எக்கச்சக்கமான ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்டு கஸ்டமர் மத்தியில் பெஸ்ட்டாக போய் சேர்ந்தது வந்து மெட்ரோ சிட்டியோட தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது நம்ம எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து யாருக்கான ப்ராஜெக்ட்? இது வந்து 7 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் பிளாட்டு. இங்கே வந்து டிடிசிபி அப்ரூவலான ப்ராஜெக்ட்க்கு வந்து என்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோமோ அது எல்லாமே இங்கே டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஃபார்ம்லேண்ட் பிளாட்ஸு, பட் டிடிசிபி சைட்டில் அம்யூனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி டெவலப்மெண்ட்டோடு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டோட அப்ரிஷியேஷனும் சரி, உங்கள் லேண்டுக்குன்னு ஒரு மதிப்பு எப்போவுமே இருக்குங்க. அந்த ஒரு மதிப்பை மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் எப்போவுமே வந்து அந்த லேண்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெவலப்பிங் கண்டிஷன்லேயே வந்திருக்கோம். ஏன்னா ரோடெல்லாம் போடுறதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு, முன்னாடி ஆர்ச் வேலை நடந்துட்டுருக்கு. இந்த ஆர்ச் ரோடு இதெல்லாம் வந்து ஒரு டிடிசிபி சைட்லேயோ இல்லை ஒரு வில்லா ப்ராஜெக்ட்லேயோ தான் கொடுப்பாங்க. பட் மெட்ரோ சிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குற ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்லேயே அம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ டிடிசிபிக்கு நிகரான ஒரு அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியட்லலாம் இந்த ஒரு ஹசல் ஃப்ரீயாக ஒரு ஏரியாவில் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் உங்களோட லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதாவது 25 சென்ட் மினிமம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ 21 சென்ட்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் 25 சென்ட் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஈவன் மீதி இருக்கிற இடத்துல சின்ன சின்ன ஒரு கத்திரிக்காய் மிளகாய் இந்த மாதிரி நமக்கு தேவையானதை லைட்டாக அப்படி கார்டனிங் செட்டப்பில் போட்டு ஒரு கல்டிவேஷன்லாம் பண்ணிவிட்டு லைஃப்பை நம்ம ஜாலியாக லீட் பண்ணலாம். இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தாங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இவங்களே அம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏரியாவும் பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க. அதையும் விட இன்னைக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஏன்னா ஒரு ஐடி பீப்புள்ஸ் ஆகட்டும், ரெகுலராக ஒரு ரன்னிங் அப்படியே ஓடிட்டே இருக்கும், லைஃப் ஸ்டைல் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறவங்க ஒரு வீக்கெண்டு எங்கேயாவது போகணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சூஸ் பண்ணுறதே இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் என்னங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இப்படி வந்துட்டிங்கன்னா கேரளாக்குள்ளே போகணும். பட் அந்த ட்ராவலிங் டைமும் பெருசாக இருக்கும். ஒரு வாரத்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட்டுக்கு ஒரு 10,000 15,000 செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு இங்கே நமக்குன்னு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டெயின் வியூவில் ஒரு ரெசார்ட் டைப்பில் ஒரு வில்லாவோ ஒரு காட்டேஜோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு வீக்கெண்ட் ஸ்டேக்கும் சரி, இல்லை அதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து ஒரு பேசிவாக இன்கமாக மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக ரெண்டல் பர்பஸ்க்கு கொடுக்கலாம். முக்கியமாக மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து, ஏன்னா தெரியும் ஒரு ஃபார்ம்லேண்ட் அப்படிங்கும்போது கோயம்புத்தூரியன்ஸ் மட்டும் வாங்க மாட்டீங்க. நீங்கள் சென்னை, திருநெல்வேலி இல்லை இப்படி வந்து ஹைதராபாத், பெங்களூர் எங்கெங்கிருந்தோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த சைட்டை மெயின்டெனன்ஸும் வந்து இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. சைட்டோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறீங்க சிஸ்டர்? 1 இயருக்கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதுவும் இல்லாமல் மொத்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்குமே நாங்கள் ஃபென்சிங் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் சிசிடிவி கேமரா வச்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட இடத்துல என்ன மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கோ அதை நீங்கள் மொபைல்லேருந்து வாட்ச் பண்ணிக்கலாங்க. ஃபார்ம்லேண்ட் அப்படிங்கும்போது
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல ஃபார்ம் லேண்டுங்கிறது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, நம்ம வாங்கி போட்டிருப்போம். நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் பர்டிகுலராக ஃபார்ம் லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். அப்படி பார்க்கும்போது இது மஸ்ட்டு. செக்யூர்டாக இருக்கணுமா, ஃபுல்லாக என்டையர் சைட்டுக்குமே ஃபுல்லாக நீங்கள் வாங்கக்கூடிய பிளாட்ஸுக்கு சைட்டு முழுக்கவே இன்னும் சொல்லணும்னா ஒரு 7 ஏக்கர் இது ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ஆர்ஐயாவே இருங்களேன், ஃபாரின்லேயே கூட இருங்களேன், அங்கேருந்து உங்களோட இடத்துல என்ன மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு, எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து டெவலப்பிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சாங்களா, ரோடு போட்டுட்டாங்களா, பார்க் ஏரியான்னு சொன்னாங்க, அந்த பார்க் ஏரியாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்களா, எத்தனை கஸ்டமர் உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்ல மக்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபாரினில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக அம்யூனிட்டிஸ்லேருந்து கஸ்டமர் சைட்லேருந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ பியாண்ட் த லிமிட் நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மவுண்டன் வியூ பொறுத்த வரைக்கும் டிடிசிபி மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க. எட்டிமேடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நியர்பைலேயே வருது. முக்கியமாக இந்த காலேஜ் அமிர்தா காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்னா அது அமிர்தா காலேஜுங்க. வேர்ல்டு வைடாக தெரியும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் எட்டிமேடா பஸ் ஸ்டாண்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட சேலம் டு கொச்சின் பைபாஸே இருக்குது. பைபாஸ்க்கு மேலே என்னென்ன வேணுமோ அத்தனையுமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஏரியா இது வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு எல்என்டி பைபாஸ்ல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிராவலிங் டைமு. பக்கத்துலேயே ஃபேமஸான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இவங்களோட அம்யூனிட்டிஸ் தாங்க. ஏன்னா எந்த ஒரு டிடிசிபி சைட்டில் என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ நல்ல ப்ராப்பர் தார் ரோடு போட்டுட்டு இருக்காங்க, பார்க் ஏரியா ஒதுக்கி இருக்காங்க, என்டையர் 7 ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் அமைச்சு கொடுக்குறாங்க. அதுலேயும் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கும் போட்டு கொடுக்குறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, இல்லை ரெசார்ட் டைப்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு வாடகைக்கு விட்டுட்டு மந்த்லி ஆனால் இன்கம் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ரிட்டையர்மெண்ட் பீரியட் என்ஜாய் பண்ணணும்னாலும் சரி, இதை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபார்ம் பிளாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மவுண்டன் வியூ ப்ராஜெக்டை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரஞ்சனா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். என்னங்க கால் பண்ணலாம்ல? கண்டிப்பாக கால் பண்ணாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். கமிங் சண்டே அப்படிங்கும்போது 21ங்க. இந்த லான்ச்சிங்குள்ளேயே வந்து உங்களுக்கான சைட்டை புக் பண்ணிக்கோங்க.